இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட ஃபேன். இந்தப்பா, இந்த முதல் தவணையா வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கம்மா. மாசம் மாசம் கரெக்டா பணத்தை கொடுத்துருங்க. அதெல்லாம் கொடுத்துருவேன்பா. நீ ஒரு உதவி மாதிரி நினைச்சு செஞ்சிருக்க. ரொம்ப சந்தோஷம்பா. அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தான் உதவி, எனக்கு இது சைட் பிசினஸ். கருத்துள்ள புள்ளதான், போ பொழைச்சுப்ப. ஃபேன் சூப்பரா இருக்கு. என்ன ரவி, வேலை செய்யற கடையில இருந்து சுருட்டிட்டு வந்துட்டியா? அடச்சி வாய முடியா. யார பார்த்து என்ன பேச்சு பேசுன? ஏதோ பேச்சுக்கு சொன்னா அதுக்கு போய் கோச்சுக்கிறா பாரு. ரவிய பார்த்து கிண்டலு கூட அப்படி சொல்லாத. ரவியுடைய பேச்சு, நடவடிக்கை, குணம் இதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வருமா? சரி விடுங்கம்மா, விளையாட்டுக்காக தானே அப்படி சொல்றாரு. இல்ல ரவி, யார பார்த்து எப்படி கிண்டல் பண்ணணும்னு ஒரு விவஸ்தை வேணாம். ரவி, உன்னை பெத்ததுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். பெத்தவங்க மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்கிட்டவளும் ரொம்ப கொடுத்து வச்சவதான். சரி சரி, இவர்கிட்ட என்ன பேச்சு? நீ கிளம்புப்பா. வரங்க. யோ, எதுக்கு நிக்கிற? போயா. டேய், எங்கடா ஓடுற? என்னடா பட்ட மகல்ல வீடு திருடுறியாடா நீ? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? டேய், உன்னை விடக்கூடாதுடா. டேய், இவன் பட்ட மகல்ல வீடு திருட போறாங்க. இவனெல்ல விடக்கூடாதுங்க. விடுங்க சொல்லுங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. சரிங்க. அடிக்காதீங்கயா, விட்டுருங்கயா. ஏமா, வீடு திருட வர அடிக்க வேண்டாம்னு சொல்றேன். இந்த ஆளுதான் என் புருஷன். என்னது புருஷனா? அப்புறம் எதுக்கு திருட மாதிரி உள்ள வராரு? எல்லாம் என் தலை எழுத்து. முதல்ல அலறத நிறுத்துங்க. எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? என் நடத்தையில சந்தேகப்பட்டு இப்படிதான் வேவு பாக்குறாரு. சமயத்துல கட்டில் அடியில இருந்து கூட ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. நீ எல்லாம் மனுஷனாயா? கட்டின பொண்ணு மேல எப்படி சந்தேகம் வரும்? நான் இன்னும் சும்மா சந்தேகப்படலைங்க. கட்டின புருஷனை விட்டு வர போற விழுந்து பேசிட்டு இருக்கா. அதுக்காக சந்தேகப்படுற அளவுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதா? உன்னெல்லாம் டேய், என்னடா ரவி, என்ன இங்க பிரச்சனை? கட்டின பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வேவு பாக்குறான்பா. டேய், அது அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயம். உனக்கு என்னடா வந்தது? வா. இல்லப்பா, இந்த நாயெல்லாம் சொல்றது கேட்டா அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாது. வா. யோ, என்னைய வேடிக்கை? போங்கயா, போங்கயா அந்த பக்கம். வந்துட்டானுங்க வேடிக்கை. சைக்கிள் அடி. இது தேவையா உனக்கு? இதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடு, குடிச்சிட்டு சாவறேன். ஏண்டா, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏண்டா தலையிடுற? நீ என்ன இந்த ஊர் நாட்டாமையா? திருடன் நினைச்சுதான்பா பிடிச்சேன். சரி, திருடன் நினைச்சு பிடிச்ச, அது இல்லைன்னு தெரிஞ்சவன விட்டுட்டு வர வேண்டியதானே? அதுக்கப்புறமும் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறமும் உன கை நீட்டிட்டு போனா என்னடா அர்த்தம்? அவனெல்லாம் 4 சாத்து சாத்தி இருக்கணும். பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு வேவு பாக்குறான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? அது சரி, நாட்டை 4 பேர் இப்படிதான் இருக்கான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? 4 பேர் சேர்ந்து அடிச்சாதாமா அவனுக்கு திருந்துவானுங்க. திருந்தலாம், திருந்தாமலும் போகலாம். இது நமக்கு அனாவசியமான விஷயம். உனக்கே இவ்வளவு கோபம் வருது? பாவம்பா, அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அதான் எனக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு. நாட்டை எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கான். ஒரு சில நாய்ங்க இப்படிதான் இருக்கு. நீ புதுசா பாக்குறதுனால டென்ஷன் ஆகிட்டு இருக்க. டேய், இந்த சந்தேகம் இருக்க ஒரு பெரிய கொடுமையான வியாதிடா. இதை நீ அடிக்கிறதுனாலயே திட்டுறதுனால திருந்தவே மாட்டாங்க. இது அவனு மட்டும் இல்லடா, அவன் குடும்பத்தையே அழிச்சிடும். டேய், இவ்வளவு ஏண்டா? இத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வந்தீங்கல்ல, அவன் வீட்டுக்குள்ள போனோன்னு என்ன கேட்டிருப்பான் தெரியுமா? ஏண்டி, இத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் வரானுங்களே, இதுல எத்தனை பேரை வச்சிருக்கேன்னு அசிங்கமா கேட்பான்டா நாய். அப்படியே கேட்பான். கொஞ்சம் ரசம் போடுமா. இவனுக்கெல்லாம் புத்தி அப்படித்தாட்டா போகும். தானா திருந்தனா உண்டு, இல்லைன்னா பாவம் அந்த பொண்ணு காலத்துக்கு இவன்ட்டு அடி உதப்பட்டு சாக வேண்டியதுதான். போதுமா? என்னால இதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. சரி சரி, எல்லாம் நம்ம ஈஸியா தான் எடுத்து ஆகணும். என்ன பண்றது, எல்லாம் அந்த பொண்ணோட தலையெழுத்து. தண்ணி கொடுமா. போதும். எப்படிப்பா அந்த பொண்ணு அவனோட காலம் பூரா வாழ போறா? நீங்க சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. சுமதி, நீயே சொல்லு, இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்படி ஒரு சாதாரண மனுஷனா
நல்ல மனுஷனா தான் நானும் இருந்தேன். சந்தேகம் என்ன பிடிக்காத ஒருத்தனா மனசு பூரா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் அவன் வந்தான். இன்னைக்கு வரைக்கும் நான் நிம்மதி இல்லாத போனதுக்கு அவன் தான் காரணம். எனக்கு அப்ப தெரியல, விபத்துங்கிறது நமக்கு தெரியாம தானே நடக்குது. நான் அவனை சந்திச்சது கூட விபத்துன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு துரதிர்ஷ்டமான சந்திப்பு. அன்னைக்கு மட்டும் அவனை நான் பார்க்காம இருந்திருந்தா நான் இந்த மாதிரி மாறி இருக்க மாட்டேன். என் கேடுகாலம் எங்கேயோ இருந்த அவனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ரவி, டேய் கார்த்தி, நீ எப்ப இங்க? டேய் நீ என்னடா இந்த நிலைமையில இருக்க? டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு இருக்க? முதல்ல என் கூட வா வா. கார்த்தி, வந்து உட்கார்ந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? நான் ஒரு நல்ல நிலைமையில இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டா நான் சந்தோஷமா மடமடன் உன்கிட்ட பேசியிருப்பேன்டா. ஆனா இப்ப என் நிலைமை அப்படி இல்லடா. எனக்கு வார்த்தையே வரலடா. கார்த்தி, என்னடா நீ மத்தவங்கிட்ட பேசுற மாதிரி தயங்குற? என்கிட்ட ஏன்டா? ஸ்கூல்ல நம்ம 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. உனக்கு என்னடா பிரச்சனை? பணம் இல்லைன்னா பண பிரச்சனைன்னு சொல்லலாம். வேலை இல்லைன்னா அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். சாப்பாடு இல்லைன்னா பசிக்குதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையை பத்தின நம்பிக்கையே இல்லைன்னா வாழ்க்கையில இனிமே என்ன இருக்குன்னு ஒரு எண்ணம் போட்டு வதச்சுதுன்னா அதை எப்படிடா சொல்றது? என்ன பிரச்சனைன்னு சொல்றது? கார்த்தி, என்னோட பிரச்சனை எல்லாம் இப்ப நான் உயிரோட இருக்கணுமாங்கிறதா. இப்ப நான் உயிரோட இருந்து என்னடா சாதிக்க போற? கார்த்தி, நீ அளவுக்கு அதிகமான விரக்தியில தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுற. ஊர்ல நான் உன்னை பத்தி கேட்டப்ப வடக்க வேலை கிடைச்சு போயிட்டு தான் சொன்னாங்க. இப்ப இப்படி வந்து நிக்கிறியடா, என்னடா நடந்துச்சு? சரி, இவ்வளவு தூரம் கேட்கிற. பெரிய வேலை, நிறைய சம்பளம், ராஜா மாதிரி வாழ்ந்த. அப்பா அம்மா இல்லாததுனால சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எனக்கு தான். தாம் தூம்னு செலவு பண்ண. யார் வந்து பணம் கேட்டாலும் கொடுப்பேன்.
காலம் இப்படியே இருக்கும்னு நான் நம்பிட்டேன்டா. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த மில்லுல ஒரு பெரிய கிரைசிஸ், லேபர் ப்ராப்ளம், லாக் அவுட். மாச கணக்குல என் கையில இருந்த பணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. 3 வேளை சாப்பாடு, 1 வேளை ஆச்சு, சிகரெட், பீடி ஆச்சு. நான் தங்கறதுக்காக ஒரு பெரிய ரூம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் குடிசைக்கு வந்துட்டேன். டிவி, கட்டில், பீரோ இந்த மாதிரி சாமான் எல்லாம் வித்து வித்து நான் கொஞ்ச நாள ஓட்டினேன். ஒரு வழியா லாக் அவுட் முடிஞ்சது. வேலைக்கு சேரலான்னு போனேன். ஆனா அங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டதா நோட்டீஸ் போர்ட்ல எழுதி ஒட்டியிருந்தாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன்? அங்க இருந்த வடக்கத்தி ஆளுங்களுக்கு என்னை கண்ட பிடிக்காது. லேபர் ப்ராப்ளம்ல நான் தான் கம்பெனிக்கு விரோதமா நடந்துகிட்டேன்னு ஒரு கதையை கட்டி விட்டு நடந்த லாக் அவுட்டுக்கு நான் தான் முக்கிய காரணம்னு ஜோடிச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நானும் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தேன். வேற மாநிலம், வேற மொழி, எனக்கு நாங்க யாருமே இல்லை. இன்னும் சண்டை போட்டா என்னை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டல். ஒத்தால என்னால சமாளிக்க முடியல. சரி, நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துலான்னு இங்க புறப்பட்டு வந்தேன். இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்தோம் ஏறக்குறைய ஒரு பிச்சைக்காரன் தான்டா. ட்ரெயின் ஏறி இந்த ஊருக்கு வரும்போது என் கையில ஒரு 4-5 ட்ரெஸ்ஸும் 1000 ரூபாய் பணமும் தாண்டா இருந்தது. உன் நிலைமை எனக்கு புரியுது. பரிதாபம் மனதும் கூட தான். நீ நல்லா படிச்சிருக்க, வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல வேலை தேடி வாழ்க்கையை நடத்தலாம் இல்ல? எதுக்காக இப்படி அப்செட் ஆகுற? ரவி, நீ என்னோட ஃபீலிங்ஸை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன்டா. பணமும் வேலையும் இல்லாதது மட்டும் என்னோட வேதனைக்கு காரணம் இல்லடா. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 4-5 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய வலி, வேதனை. என் சோகத்தை, துக்கத்தை சொல்லி அழறதுக்கு கூட எனக்குன்னு யாரும் இல்லடா. கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்ல என் கூட எனக்குன்னு சொந்த பந்தமும் இல்லடா. இந்த ஊரெல்லாம் ஜனங்க, நான் மட்டும் தனியால, அனாதையா. இதை நினைச்சனால தாங்க முடியலடா. வாழ்க்கையில என்ன செய்ய போறோங்கிற எண்ணம் என்ன போட்டு அழுத்துதுடா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரவி, என்ன பார்த்ததுமே உன்னுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை தீந்துருச்சு. என் சோகத்தை சொல்ல ஒரு ஜீவன் கூட இல்லைன்னு சொன்னல. நான் இருக்கேன், எங்க அப்பா அம்மா இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் விட்டுடு. நீ சொல்றது ஆறுதலா இருக்கு. ஆனா நீ எதுவுமே பேச வேண்டாம். என் கூட வீட்டுக்கு வா, ஒரு வேலையை தேடு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் காலம் பூரா உன் கூட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாட்டுல எவ்வளவு பேர் உன்னை விட மோசமான நிலைமையிலையும் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ ராஜா மாதிரி இருக்க. நீ ஏன்டா அது மாதிரிலாம் நினைக்கிற? ரவி, உனக்கு நான் எப்படி நன்றி? இத பாரு, இந்த நன்றி சொல்றது, சிரமம் கொடுக்கணுங்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வா, வீட்டுக்கு போலாம். இல்ல ரவி, என் கையில இருந்த பெட்டிய ஒரு திருடன் திருடிட்டு ஓடினா. அவனை துரத்த போய் தான் உன்னை நான் பார்த்தேன். இப்ப அந்த திருடன் மேல எனக்கு கோவமே இல்லை. அவன் பெட்டியை திருடிட்டு ஓடலனா உன்னை நான் பார்த்திருக்கவே முடியாதுல்ல. பழனி முருகன் தான் அந்த மாதிரி பண்ணான்னு சொல்றியா? ரவி, இப்படி ஒரு ஆளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன் மிஸ்ஸஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அட போடா, நீ வீட்டுக்கு வந்து அவளை பாரு. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே புரியும். சரி வா, வீட்டுக்கு போலாம். உள்ள விட வா. வாடா. யாரு? அடே, கார்த்திகா? ஆமா. என்னப்பா அது ஆச்சரியமா இருக்கு? வாப்பா கார்த்திக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்.
நீ ஏதோ வடக்க நல்ல உத்தியோகத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எப்படி பாருக்க? ஏப்பா கார்த்திக், இழைச்சு போயிருக்கே, லீவ்ல வந்திருக்கியா? என்னம்மா நீங்க 2 பேர் சேர்ந்து அவனை குடஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறமா விவரமா சொல்றேன். அம்மா சுமதி எங்க? உள்ளதான் இருக்கா. சுமதி என்னங்க இப்பதான் வரீங்களா? இதான் என் ஒய்ஃப் சுமதி, இதான் என் ஃப்ரெண்டு கார்த்திக்.